ஹலோ சொந்தங்களே, பனங்கிழங்கு சீசன் முடிஞ்சிருச்சு. ஆனால் பனங்கிழங்கோட நன்மை வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். எப்படின்னு பார்க்குறீங்களா? சீசன் இருக்கும்போதே நிறைய பனங்கிழங்க வாங்கி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு தோல் நீக்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வேணுன்னா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவனில் ஒரு 10 மினிட்ஸ் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா பொடிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சலிச்சு எடுத்துக்கோங்க, நிறைய தும்பு கிடக்கும். உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பசும்பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் பனங்கிழங்கு பொடியை ஆட் பண்ணுங்கள். கூடவே நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிருங்க. கருப்பட்டி ஆட் பண்ண வேண்டாம், பால் தெரிஞ்சு போயிடும். டெய்லி மார்னிங் டீ காஃபிக்கு பதில் இந்த பனங்கிழங்கு காஃபியை ட்ரை பண்ணுங்க. டீ காஃபியை மறந்தே போயிடுவீங்க. காஃபியை குடிக்க ஆரம்பிக்கும் போதே கருப்பட்டி வாசனை மூக்க தொலைக்கும். டேஸ்ட்டு படு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சுகர் பேஷண்ட்ஸும் குழந்தைகளும் தாராளமாக குடிக்கலாம்.